நற்றினை புணரின் புணராது பொருளே பொருள்வயிர் பிரியின் புணராது புணர்வே யாயிடைச் சேர்ப்பினுஞ் செல்லா யாயினு நலதற் குறியை வாழியன் நெஞ்சே பொருளே. வாடா பூவின் பொய்கை நாப்பன் ஓடுமீன் வழியிற் கெடுவையானே விழுநீர் வீலகன் தூணியாக எழுமா நளக்கும் விழுநெதி பெறினுங் கனங்குழைக்கு அமர்ந்த சேயரி மழைக்கண் அமர்ந்து இனிது நோக்கமொடு செகுத்தனென் எனைய ஆகுக. வாழிய பொருளே. பொருள். என் நெஞ்சமே, நெடுங்காலம் வாழ்வாயாக. நீ இப்பொழுது கருதிய பொருளோ யாம் தலைவியை புணர்ந்து இல்லத்து தங்கிய வழி அடைய பெறுவதொன்றன்று. இதனை விட்டு பொருள்வயிர் பிரிந்தாலோ இவளை புணரும் புணர்ச்சி இனி அடையப் பெறுவதொன்றன்று. ஆதலின் இவ்விரண்டினையும் சீர்தூக்கி பொருள்வயிர் பிரிந்தாயானாலும் பிரியாதி வழி இருந்தாயானாலும் இவற்றுள் நல்லதொரு காரியத்தைச் செய்தற்குரியை ஆவாய். ஆயினும் யான் அறிந்த அளவில் பொருள்கள் வாடாத மலரையுடைய பொய்கை இடத்து ஓடுகின்ற மீன் செல்லும் நெறியே போலத் தாமிருந்த விடமும் தெரியாமற் கெடுவனகான். யானோவெனில் பெரிய கடல் சூழ்ந்த அகன்ற நிலனே அளக்கு மரக்காலாக கொண்டு 7 மரக்கால் வரையில் மாட்சிமைப்பட அளக்கத்தக்க பெரிய நிதியை பெறுவதாயினும் அந்நிதியை விரும்பேனாகி இக்கனவிய குழையுடையாளுடைய மாறுபட்ட செவ்வரி பரந்த குளிர்ச்சியுடைய கண்கள் பொருந்தி இனிதாக நோக்கும் நோக்கத்தார் செகுக்கப்பட்டேன் ஆதலின் நின்னொடு மோதற்கு வாரேங்கான். இனி அப்பொருள் எத்தன்மையவாயினும் ஆகுக. அவை போற்றுவார்மாட்டு வாழ்வனவாகுக.